12th ஃபெயிலாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கோட்டாக இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கு கொடுக்குற அந்த யூனிக்னஸாக இருக்கட்டும், எப்படி செட் பண்ணுறீங்க? என் வாய்ஸே யூனிக்கான வாய்ஸ் தானே. இதில் நான் பேசுனதுல என்ன யூனிக்? டப்பிங்கே முன்னாடி பேசுனது இல்லை. ஆரம்பத்தில் சின்ன வயசுல டப்பிங் பேசும்போது பார்த்த உடனே அழகென்றால் நீதானா எனக்காக உருவானா அப்படின்லாம் போடுவேன். ஸோ எங்க ராஜ்யத்துடைய புது தளபதியா நான் சொல்றேன், இதுக்கு அவன் அனுபவிப்பாங்கிறது தான் மேட்ரு. இதுக்கு அவன் காசு கொடுப்பான் டப் பண்ணி வச்சிருக்கான், அதுக்கு இன்னும் திட்டுறானுங்க. டே எவன்டா டப் பண்றீங்க? நல்ல சிங்கிள் டேக்ல முடிச்சோன்னா ஆனால் நான் இல்லை ஓகே சின்ன நாய்ஸ் வந்துச்சு. நாயே அது நாய்ஸ் இல்லைனா என் வாய்ஸ் டேக் ஓகே அப்படின்னு. நம்ம அண்ணன்ட்ட போவோம், இல்லை அவனே அண்ணன்ட்ட போயிட்டு மயிறு மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் பேசியிருக்கவே கூடாது. அதுக்கு இது நான் வேற அவன் மூலமாவது வந்துடும் நம்ம காதுக்கு. ஏய் நான் சொல்றது என்னுடைய படைப்புகள் என்னோட பேபிஸ் மாதிரி நினைப்பானுங்க, கீழே கமெண்ட்ல போடுவானுங்க. நான் தான் எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு போட்டு ஒருத்த ஓட்டையில நெருப்புன்ட்டான். ஏய் என்ன சாவடிக்க, இது கூட பரவாயில்ல. வணக்கம், நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான பர்சனை தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். வேற யாரும் கிடையாது, டப்பிங் ஆர்டிஸ்டான கீர்த்திவாசன் சார் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? கை கொடுக்குற தூரத்தில் கூட நீ கேட்கல, அப்படி பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சொல்லுங்க. ஆக்சுவலி உங்களோட நிறைய கார்ட்டூன்ஸ், நீங்கள் பேசின கார்ட்டூன் கேரக்டராக இருக்கட்டும் இல்லை மூவிஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்துச்சு என்னம்மா பேசியிருக்காரு அப்படின்னு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்போ ரீசெண்டாக வந்த 12th ஃபெயிலாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கோட்டாக இருக்கட்டும், அவ்வளோ ஆப்டாக அவ்வளோ யூனிக்காக பண்ணியிருந்தீங்க. எப்படி ஒரு கேரக்டர் வந்ததும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வாய்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த கேரக்டருக்கு கொடுக்குற அந்த யூனிக்னஸாக இருக்கட்டும், எப்படி செட் பண்ணுறீங்க? இல்லை அது செட் பண்ணுறதுங்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடணும். இப்போது நான் ஒரு இவனுக்கு பேசுகிறேன் இல்லை அவனுக்கு பேசுகிறேன் அப்படின்னா முதல்ல அந்த கேரக்டருடைய பாடி லாங்குவேஜை வந்து நமக்குள்ளே கொண்டு வந்துக்கணும். இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து நான் கற்றுக்கிட்டது தான். இப்போ ஷூட்டிங்க்கு போகிறாங்களோ டப்பிங்க்கு போகிறாங்களோ அன்றைக்கி அந்த மூடில் இருப்பாங்க. இப்போ கோபமான சீன்னா கோபமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கோவமாக இருக்கணும்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு ஃபீல் வச்சுக்கணும்ல, நம்ம கோவமாக பேசணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வச்சுக்கணும்ல. ஸோ அது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை எடுக்கும்போது நமக்கு வந்துடும். அந்த அதே மாதிரி ஆப்டாக பேசுகிறேனான்னு கேட்டால் அது 100% நியாயம்லாம் சொல்ல முடியாது. லைக் நம்ம பேசுகிறது ஏதோ ஆப்டான மாதிரி சில பேருக்கு தெரியுது. இல்லை சார், கரெக்டாக மேட்ச் ஆகுது. இல்லை அதுக்கு என்ன ரீசன்னா ஆவாதுன்னா பேச மாட்டேன். ஓகே, எனக்கு இது இல்லை, எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னு தோணுச்சுன்னா நான் பேச மாட்டேன். அதனால் மட்டுமே நாய்க்கு பேசணுன்னா நாயாக மாறிடுவேன். அதுக்காக வேறு மாதிரிலாம் கேட்காதீங்க, அந்த ஃபீலுக்கு போயிடுவேன். ஓகே, இப்போ நார்மலாக இப்படி பேசுகிறேன், என்னப்பா ஏன்பா அப்படி போயிடுவேன், அந்த டோனுக்கு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்துடும். நீங்கள் பேசுனதுலேயே ரொம்ப யூனிக்கான கேரக்டர்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எங்களுக்கு பார்க்குற எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப பிடிக்கும். ஓ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். உங்களுக்கு நீங்கள் எது யூனிக்காக நினைக்கிறீங்க? அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2000+ கேரக்டர். அதனால அதில் இந்த யூனிக்ன்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நம்மளாலாம் வாய்ஸே இல்லைன்னு கிண்டல் பண்ணும்போது அதுக்கான கண்டுபிடிச்ச வார்த்தையே வந்து என் வாய்ஸ் கொஞ்சம் யூனிக்கான வாய்ஸ்ரா அப்படின்னு சொல்லி. ஸோ என் வாய்ஸே யூனிக்கான வாய்ஸ் தானே. இதில் நான் பேசுனதுல என்ன யூனிக்காக போய் நான் தேவை? எல்லாமே யூனிக் தான். எனக்கு எல்லாமே லைக் பேபிஸ் தானே, என்னோட பேபிஸ் மாதிரி. ஸோ அதனால ஏய் நான் சொல்கிறது என்னுடைய படைப்புகள் என்னோட பேபிஸ் மாதிரி, ஏகப்பட்ட பேபிஸ் நினைப்பானுங்க, கீழே கமெண்ட்டில் போடுவானுங்க. ஸோ அதனால் அப்படின்னு இல்லை, பட் எக்ஸ்பெஷலாக சொல்லணுன்னா ஓகே இப்போ கோர்ட் நான் வந்து அது ரொம்ப பிடிச்சி லைக் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் கிடையாது. அவ்வளோ சீரியஸாக நான் பேசுனது கிடையாது, பேசவும் மாட்டேன். வீட்டிலே வந்து சண்டை வந்தால் பசியில் வரும், இல்லை மாடுலேஷன் வச்சு தான் வரும். ஸோ அப்பவும் ஒரு காமெடி இருக்குமே தவிர இந்த ஒரு சீரியஸ் டோனில், அதாவது ஆக்ஷனும் இல்லை, அடிதடியும் இல்லை, லவ்வும் இல்லை. இது எல்லாத்துக்கும் நடுவில் அதாவது அந்த பையன் மேலே ஒரு அக்கறையை காட்டணும், இவங்க அட்வொகேட்ஸ் கிட்ட பேசுகிற பாயிண்ட்டையும் காட்டணும். இதுக்கு நடுவில் ஜட்ஜு கிட்ட பேசும்போது மேலேயும் பேசக்கூடாது கீழேயும் பேசக்கூடாது. ஸோ அதனால இப்போது ரீசெண்ட் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் என்னோட எப்படி சொல்கிறது, என்னோட ரெக்கார்ட்ஸை நான் மட்டுமே பிரேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒன்று பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் பண்ண ஒர்க்கே சூப்பராக இருக்குடா எதிராக அப்படின்னா கோர்ட்டு தான். இப்போ அந்த கோர்ட்டுக்கு உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை தெரியாத யாரோ ஒருத்தவங்க ஏதாவது ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல? சரி, நீங்கள் ஃபீட்பேக்ஸை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லைஃப்பில் வந்து வாழவே முடியாது. லைக்
சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க, தேங்க்ஸ்னுவோம். நம்ம அண்ணன்ட்ட போவோம், இல்லை அவனே அண்ணன்ட்ட போய்ட்டு மயிறு மாதிரி இருக்கலாம், இதெல்லாம் பேசியிருக்கவே கூடாது. அதுக்கு இது நான் வேறு அவன் மூலமாக வந்துடும் நம்ம காதுக்கு. அதுக்கப்புறம் டேய் நான் மச்சான் அப்படி சொல்லுவேன். ஸோ ஃபீட்பேக்ஸ் எடுத்துக்க கூடாதுங்கிற நான் அது எதுக்கு போனேன்னா இட்ஸ் கமெண்ட் ஒன்லி ரைட். அந்த ஃபீட்பேக்கு நான் எங்கே பார்ப்பேன்னா அந்த வேலையை எனக்கு கொடுக்குறவங்க யார், அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள நான் திருப்திப்படுத்தினேன்னா அந்த ஒரு இடத்த பார்ப்பேன். அண்ட் என்னோட ஃபேன்ஸு என்னோட ஆடியன்ஸுன்னு இருப்பாங்களா அவங்கள நான் திருப்திப்படுத்துகிறேன்னா அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பீங்க. நான் டே பை டே இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது உங்களோட ஒவ்வொரு வீடியோஸுமே வந்துட்டு எல்லாரும் ஏதோ ஒரு ஆங்கிளில் செம்மையாக இருக்குல்லப்பா, சூப்பராக இருக்கு, அதுலேயும் பண்ணி விட்டுட்டு அதுலேயும் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறது, அதுலேயும் கலாய்க்கிறவங்க இருப்பாங்க. கலாய்க்கிறவங்கள ஜஸ்ட் இக்னோர், அவ்வளோதான், இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். கண்டிப்பாக உங்களோட வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு யாராவது ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்களா? அதான் சொல்லிட்டேன், அவன் வாய்ஸே யூனிக்கான வாய்ஸ். அதுதான் சரி, யூனிக்கான வாய்ஸ்னு சொல்லி நீங்க ஃபைன் பண்ணிருக்கீங்க. நான் ஃபைன் பண்ணல, மற்றவங்க. நான் தான் சொல்றேன், எனக்கு டப்பிங்கே முன்னாடி பேசினது இல்லை. ஆரம்பத்தில் சின்ன வயசுல டப்பிங் பேசும்போது ஏமாமல்லி பையன் வாய்ஸ் எல்லாம் மைக்கிலே வரக்கூடாதுரா, கரகரன்னு தொண்டையை வச்சுக்கிட்டு இப்படிக்குன்னு. ஸோ மறுபடியும் அதெல்லாம் பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்னி வந்ததுக்கப்புறம் என்னோட வாய்ஸஸ் வந்து இது எல்லாத்தையும் விட நம்ம பேசுகிற விதம்னு ஒன்று இருக்குது. வாய்ஸ் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம பேசுகிற விதம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து அதை நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டாலே அது யாருமா அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரெண்டே விஷயந்தான், ஒன்று திருக்குறள், இன்னொன்று நம்ம குரல். ஸோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. எனக்கு ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ செஷன்லேயே ரொம்ப வைப்பாக இருக்குது. அப்போ உங்கள் கூட அந்த டப்பிங்கில் நடக்கிற அந்த வைப் எப்படி இருக்கும்னு யோசிக்க தோணுது. அதான் இதில் வந்து கண்ட்ரோல்டாக இந்த கேமராலாம் வச்சிட்டிங்களேங்கிறதுக்காக அடக்கி வாசி இப்படிலாம் போயிட்டுருக்கேன். டப்பிங் ஸ்டுடியோக்குள்ளெல்லாம் வந்து வாயை திறந்தான் மியூட்டு மட்டும்தான் நீங்கள் போடுவீங்க, அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. ரொம்ப வைப்பாக இருக்குமா? இருக்கும் வைப்பு. நீங்கள் நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்களா, எந்த பொசிஷனாக இருந்தாலும் எந்த மூடில் நமக்குள்ளே இருந்தாலும் நம்ம ஒரு வைப்பில் இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த எனர்ஜி பாஸ் ஆகிடும். நம்மளே சோகமாக இருந்து அடுத்தவன் என்னடா ஏன்டா டல்லா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணா சொல்கிறா ஏன்டா இப்படி பண்ணுற, அட ஒன்றும் இல்லைண்ணா ஒன்று சொல்லு, இல்லை கிளம்பு அப்படிங்கும்போது அப்புறம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்டேருந்து. ஸோ வைப்பு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஐ வாண்ட் டு பி பாசிட்டிவ், ஏன்னா ரத்தமே பி பாசிட்டிவ். ஸோ அதனால் நானும் பி பாசிட்டிவ்ல தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ரீலில் பார்த்தேன், நீங்கள் என்னது அது இந்த போட் அந்த ஹோலா என்னமோ ஒரு காமெடி பண்ணியிருந்தீங்க. அது நிறைய இருங்க. லைக் எப்படின்னா இப்போ இங்கிலீஷில் வந்து நமக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிடையாது. பட் நார்மலாக பாருங்களேன், இங்கிலீஷில் நம்ம நினைக்கிற வார்த்தைகளுக்கு நிறைய இருக்கும். இப்போ நமக்கு கசின்ஸு அது இதுன்னு போவோம், அங்கே வெறும் நீஸ்ன்னு போயிடுவானுங்க, கசின்னு போயிடுவாங்க. நம்ம மாமா மச்சான், அத்தை மச்சான், பங்காளி, இவங்க இப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய இங்கிலீஷில் வந்து எனக்கே தெரியாமலாம் இருந்தது. அதில் ஒரு வாட்டி வந்து டிரான்ஸ்லேஷன்லாம் வராது, நம்ம ஃப்ளோவில் பார்த்து கொரியன் படம்லாம் பண்ணுவோம், இப்படி நம்ம கொரியன் படம்லாம் பண்ணுறான் அப்படி விஷுவல் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இதான் கதை அப்படின்ட்டு போயிடும். நிறைய தப்பும் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ளோவில் லவ்வர் அப்படி இப்படின்னு பேசி எல்லார்கிட்ட எண்டில் பார்த்தா தான் தெரியும் தங்கச்சியாக இருக்கும். ஐயோ மாற்றுங்களா எல்லாத்தையும். ஸோ அந்தந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எங்கே லவ்வர்னு சொன்னதெல்லாம் தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு மாற்று. ஸோ இதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் தெரியாது, நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு இந்த கூகுள்லாம் வரும்ல, அறிவு. அதில் இங்கிலீஷில் வந்து பாம்பை வெடிக்க வைக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனா they'll யூஸ் தட் வேர்டு ஃபயர் ஆன் த ஹோல் அப்படின்னு. நான் தான் எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு போட்டு ஒருத்தர் ஓட்டையில் நெருப்புன்ட்டான். டேய் என்னை சாவடிக்க, இது கூட பரவாயில்ல, இது அதை தான் இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கால் வந்தது. அவர் வந்து இண்டஸ்ட்ரி கிடையாது, பட் லைக் கொஞ்சம் அந்த மற்ற அந்த ப்ராடக்ட்ஸோடைய பப்ளிசிட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறவர் நட்ராஜ்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு, இண்டஸ்ட்ரியே கிடையாது. அவர் அப்பப்போ எல்லா ஒர்க்குக்கும் என்ன பாராட்டுவார். ஒரு ஃபோன் பண்ணி கோவமா என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீனு, இதெல்லாம் ஒழுங்காக பொறுப்பு எப்போ ஏன்டா திட்டுற, என்னடா ஆச்சுன்னா ஏதோ ஒரு நல்ல படம் டைட்டன் மாதிரி ஏதோ அந்த பெருசு இல்லை, ஒரு நல்ல படம், அது சீரியஸாக மாறி வந்திருக்கான். அது ஏதோ ஒரு சேனலில் போயிருக்கு போல இருக்கு. அது வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புனோடனே ஒரு குழந்தை செத்து போயிருக்கு, அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. பக்கத்தில் இருக்கிறவன் வந்து வில்லன் குரூப் அழிச்சிட்டு போயிடுச்சு. அவன் பக்கத்தில் வந்து அழுதுட்டுறா, அவன் வயிற்றுல இருக்கா, கவலைப்படாதுமா இது கண்டிப்பாக அவங்க உனக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்றா. நான் வந்து சரி ஓகே இதில் என்னடா இருக்குது, ஓகேடா அந்த அந்த பொண்ணு அழுகை வந்து கம்மியாக இருக்குடா, நம்ம இது இதை எவன் பண்ணாலும் எனக்கு கண்டுபிடிச்சி ஏன்டா அப்படின்னா இங்கிலீஷ் அனுப்புகிறான். என்ன லிட்டரலி ஆகிருக்குனாங்க,
அழுதுகிட்டு இருக்கா, இவ போயிட்டு இருக்கா, டோன்ட் வரி தே வில் பே ஃபார் இட்ன்னு இருக்காங்க. இதுக்கு அவன் அனுபவிப்பாங்கிறது தான் மேட்ரு. இதுக்கு அவன் காசு கொடுப்பான் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கு இன்னும் திட்டுறானுங்க, டே எவன்டா டப் பண்ணுறீங்க, ஏன்டா ஊருக்குள்ளே எந்த டப்பிங் நடந்தாலும் அதை நான் தான் பண்ணுறேன்னு அர்த்தமாடா. ஸோ அந்த மாதிரி நிறைய இம்மெச்சூரிட்டிஸாகவும் பண்ணுறாங்க இருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு டப்பிங் பார்க்கணுன்ற ஃபீல் போயிடுது. கண்டிப்பாக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம பண்ணுற வேலையை நம்ம இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆகணும். தான் சர்ரா அது இல்லைனாலும் இந்த ஆளோட ஒர்க் இருக்குல்லடா அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு படம் போயிட்டுருக்கோம், போர் அடிக்கிறதா என்னெல்லாம் தெரியாது, வாய்ஸ் கேட்டுட்டா அந்த படத்தை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக பார்த்து. ஏன்னா கீர்த்தி என்ன வாய்ஸ் அங்கே இருக்குன்னா அந்த படத்தில் கண்டிப்பாக ஃபன் இருக்கும்னு அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துருச்சு. அந்த அளவுக்கு இருக்குது உங்களோட அந்த வைப். ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான் விஷயம். ஆக்சுவலி எனக்கு லைவ் டப்பிங் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நீங்கள் டப்பிங் ஸ்டுடியோவில் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அது வெளியே வரும்போது அங்கே என்ன டப் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நமக்கு இமேஜினேஷன் இருக்காது. அந்த கேரக்டர் என்ன, அந்த படம் என்ன அப்படிங்கிறத தான் பார்ப்போம். பட் லைவாக ஏதாவது டப் பண்ணி காட்டுங்களேன். லைவ் ஆனால் லைவ் டப்பிங்னா ஏதாவது ஒரு விஷுவல் ஓடணும், இல்லை எவனாவது ஒருத்தன் பேசணும், அது நம்ம பண்ணாதான் அது லைவாக இருக்கும். பட் நான் பேசினதுலேயே வேணால் பேசுகிறேன், இந்த நாய் எங்கே இருக்கிறதுனால ஊரில் அவங்களுக்கு பின்னாடி நாய் இருக்கேப்பா தெரியாது இல்லைப்பா. அப்போது ஓகே, இது நாய்க்கு வந்து பேசுறது எனக்கு பிடிக்கும். நான் மனுஷங்களுக்கு பேசுறது அந்த நாய், குரங்கு இதுக்கு எல்லாம் பேசினா அதில் வேணால் டாக்டர் குரங்குக்கு பேசியிருப்பேன். பார்த்துருக்கியா? குரங்குக்கு பேசியிருப்பேன். குடியில் இருக்கும், அது வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக போனோம். டாக்டர் டாக்டர் என்னால் சுத்தமாக முடியல டாக்டர். இந்த பழக்கம் இருக்கா? இந்த ஒரு பழக்கம் தான் இருக்குது டாக்டர். கோடை போட்டு அந்த கோட்டில் நடக்கும், அப்படி ஷேக் ஆகி நடக்கும். அது டாக்டர் கோணியாக போகுது டாக்டர், கோணியாக போகுது டாக்டர் அப்படின்னு இருப்பேன். ஸோ இதெல்லாம் அதே மாதிரி கேட்ஸ், அந்த டாக், ஒரு டாக் வந்து டாக் ஏஜென்சிக்கு கூட்டிகிட்டு போகும். உள்ளே போகும்போது 2 பொம்பளை நாய் போகும். ஓகே, இங்கிலீஷில் டைலாக் கிடையாது. வா அவ்வளோதான். பார்த்த உடனே அழகென்றால் நீதானா எனக்காக உருவானா அப்படின்லாம் போடுவேன். ஸோ இதெல்லாம் அங்கே ஸ்பாட்டில் வர்றது தான். அதை நானாக போயிட்டு கிரியேட் பண்ணி அந்த மாதிரி. எப்படி சார் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இங்கே வந்து வெறும் வாவ்னு மட்டும்தான் இருக்குது இங்கிலீஷில், அந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு ஃபில் பண்ணணும்னு எப்படி அது உங்களுக்கு தோணும்? கற்றுக்கிட்டது லைக் என் மாமா கிட்டதெல்லாம் நிறைய கற்றுரு. ஸ்பைடர்மேன் படம், ஓகே, ஸ்பைடர்மேனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய ஸ்பைடர்மேன் MS பாஸ்கர் தான் பேசியிருப்பேன். அந்த ரிப்போர்ட் இருக்குது சார், மொசைக்கு வந்துருச்சா அழுக்கு போல ஏதோ ஒன்று சொல்ல, அவன் மூஞ்சி எடுத்து மொசைக்கில் தேய்க்க சொல்லு அப்படின்னு போட்டிருப்பாரு MS பாஸ்கர். ஸோ அது இல்லாமல் அவர் கிரியேட் பண்ணாது. ஸோ வேறு எங்கேருந்து வரும், ஃபேமிலியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நற்கள் நையாண்டி அதெல்லாம் அப்படியே குடும்பத்தோடு சேர்ந்து வந்துடுறது. அவர் வாய்ஸை என்னைக்காவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாய்ஸை நம்ம ட்ரை பண்ணுறதே இங்கே நான் டப்பிங் பேசிகிட்டு இருக்கும்போது இன்ஜினியர்ஸ் இந்த ராகுல்ன்ற பையன், சண்முக பாண்டி, இப்போ என்னோட க்ளோஸ் அப்பில் பார்த்திபன், இந்த மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவனுங்களாம் சீரியஸாக பேசிகிட்டு இருப்பேன். நான் அந்த சிங்கிள் டேக்கில் பேசினேன்னா அந்த ஃபீல் அந்த சிங்கிள் டேக்கில் வந்தால் நல்லாயிருக்கும். கிளிச்சுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பேசும்போது ஒரு பிரச்சனை இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பார்ப்பாங்க. கிளிச்சு ப்ளோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஏன்னா அது கேட்கும்போது ஸ்பீக்கரில் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்பீக்கர்லாம் அவாய்ட் பண்ணணும்னு பார்ப்பான். கிட்டே சொல்லுவாங்க நல்ல சிங்கிள் டேக்கில் முடிச்சோன்னே, ஆனால் நான் இல்லை ஓகே, ஒரு சின்ன நாய்ஸ் வந்துச்சு, நாயே அது நாய்ஸ் இல்லைனா என் வாய்ஸ் டேக் ஓகே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம யார் வாய்ஸையும் நான் தான் சொன்னேன், இது வரைக்கும் நான் யார் வாய்ஸையும் ட்ரை பண்ணதில்லை. நானும் என்னோடய வாய்ஸை என்னென்னலாம் மாற்ற முடியுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான்.